ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு நார்மல் ப்ளவுஸ் எப்படி நம்ம கட் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி கட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இப்போ நான் இந்த மாதிரி 1 மீட்டரில் நான் கிளாத் எடுத்துருக்கிறேன். அதை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோல்டு 4ஆக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் தான் கட் பண்ண போகிறோம். ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு எக்ஸஸாக கிராஸ் ஆகிருக்க பீஸை ஃபஸ்ட்டு நம்ம லைன் போட்டு கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அளவு ப்ளவுஸை எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஹெம்மிங் பண்ணதுக்காக மார்க் பண்ணி லைன் போட்டு எடுத்துக்கோங்க. லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா ஸ்லீவை தூக்கி வச்சு இந்த மாதிரி நீளம், ஸ்லீவ் நீளம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த தையல் இருக்குது பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ண அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம லைன் போட்டு எடுத்துக்கலாம். லைன் போட்டு எடுத்துகிட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். ஏன்னா இந்த பக்கத்தில் நம்ம வேறு பீஸ் வச்சு தான் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும். அதுக்கு பத்தையில், அதனால் நம்ம பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள பீஸை நம்ம இதில் போட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம பேக் பார்ட் தான் கட் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. 2ஆக ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு ஃபோல்டு பக்கம் நம்ம என் பக்கம் வர மாதிரி போட்டிருக்கிறேன். ஓப்பன் பக்கம் ஆப்போசிட் பக்கம் வர மாதிரி போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம 2ஆக ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு ஒரு இதுக்கு நம்ம இது லைனிங் ப்ளவுஸ் இல்லை, சாதா ப்ளவுஸானால இதுக்கு ஃபோல்டு பண்ணதுக்காக ஒரு 2 இன்ச்சு நமக்கு தேவை. அந்த 2 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கோங்க. லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 ஷோல்டரும் ஒரே அளவாக பிடிச்சிக்கோங்க. ஒரே அளவாக பிடிச்சிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டை நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டு எல்லாம் ஒரே அளவாட்டு 4 பீஸும் ஒரே அளவாக இருக்க மாதிரி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம இப்போ 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் தையலுக்காக. அந்த லைன் அந்த லைனுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பார்த்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கரெக்டாக போட்டுட்டோம். போட்டதுக்கப்புறமா இப்போ இந்த ஃபஸ்ட்டு பேக் நெக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சு இதுக்கு மேலே தையலுக்காக நம்ம எவ்வளோ 1/4 இன்ச்சுன்னா 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சுன்னா 1/2 இன்ச்சு, அந்த அளவில் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுக்கலாம். மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம கழுத்தகலை மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டர் நம்ம இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், அந்த ஜாயிண்ட்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் ஆம்கோல்
அதே மாதிரி 2 ஜாயிண்ட்டும் ஒரே அளவாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த ஜாயிண்ட்டுக்கு மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே வந்து நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம இந்த லைனை போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் இனி ஒரு தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு அதே நம்ம இந்த மாதிரி லைன் போட்டு இணைச்சி எடுத்துக்கலாம். போட்டதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம இங்கே ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மார்க் பண்ணோம் பாருங்கள், அந்த மார்க்கிங்லேயே நம்ம வந்து லைனை போட்டுக்கலாம். இது நம்ம வந்து இந்த மார்க்கிங் வந்து நம்ம இதை நம்ம ஸ்டிச் பண்ணி திருப்பும்போது இந்த அளவில் தான் வரும். இந்த நம்ம மார்க் போட்டிருக்கோம் பாருங்கள், இந்த அளவில் தான் வரும். அப்போ கரெக்டாக இருக்கும் ஷோல்டரு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்ட அந்த லைனில் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுக்கலாம். இப்போ வந்து ஆம்கோல் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம பாடி அளவு வந்து செஸ்ட் அளவு வந்து நம்ம மார்க் பண்ண பாருங்கள், அதை நம்ம மார்க் பண்ணி லைன் போட்டு எடுத்துக்கலாம். லைன் போட்டதுக்கப்புறமா தையலுக்காக ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி அதுலேயே நம்ம லைன் போட்டு எடுக்கலாம். இப்போ வந்து கழுத்தை வந்து நம்ம வளைவு வரைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்க நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது இந்த அளவில் தான் வரும். இதில் தான் வரும். இப்போ வந்து ஆம்கோல் நம்ம வந்து ஒரு 1.25 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி வளைவு வரைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்க இவ்வளவுதான். இப்போ நம்ம வந்து பேக் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இனி வந்து நம்ம இந்த பேக் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம பேக் பார்ட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம பேக்கில் வந்து ஃபோல்டு பண்ணக்காக 2 இன்ச்சு விட்டுருக்கேன் பாருங்கள். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு கட்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா செஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணதுக்காக ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிடுறேன் பாருங்கள். அதுலேயும் இந்த மாதிரி நம்ம கட்டு கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேக் பார்ட்டு கட் பண்ணிட்டோம். இனி பேக் பார்ட் கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பேக் பார்ட்டை போட்டு மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே வச்சு
இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணி எடுக்கலாம். மார்க் பண்ணி எடுத்துட்டு இந்த பக்கம் வந்து ஒரு 1/4 இன்ச்சு போல் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் மார்க் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கு வந்து மார்க் பண்ணிது இந்த ஐப்பட்டி வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த இடத்த தான் வச்சு தான் நம்ம மார்க் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி ஷோல்டரு கரெக்டாக வச்சுட்டு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன் பாருங்கள், அதை அப்படியே கீழே இறக்கி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கு இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லைன் போட்டு எடுத்துக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம வந்து மெயின் டாட்டு பிடிச்சன பாருங்க, அது வந்து நீளம் வந்து எவ்வளோ இருக்குன்னு நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம். ஷோல்டர்லேருந்து பாருங்கள், இந்த ஷோல்டர்லேருந்து பிடிச்சிக்கோங்க. ஷோல்டர்லேருந்து இந்த மெயின் டாட் வரும்போது எவ்வளோ வருது, இதில் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 10 வருது. அதுலேருந்து எவ்வளோ வருதுன்னா 13 இன்ச்சு, 13 இன்ச்சில் இருக்குது. 13 இன்ச்சு நம்ம இப்போ இருக்கான்னு மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக 13 இன்ச்சு இருக்குது. இப்போ வந்து இந்த டாட்டு மெயின் டாட்டு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 2.25 இருக்குது. 2.25 இங்கே தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு, 2.5 இன்ச்சு. இந்த டாட் வந்து டாட் வந்து 1.25 இன்ச்சு இருக்குது. டாட்டு 1.25, இது ஒரு 1/4 இன்ச்சு, 1.5 கூட ஒரு 3.25 இருக்குது. நம்ம தையலுக்கு சேர்த்து ஒரு 4 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த டாட்டு வந்து நீளம் வந்து ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இனி வந்து இங்கேருந்து இந்த டாட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். நெக்கு வச்சுட்டு இங்கே இந்த பட்டி பக்கத்துலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டு 2 இன்ச்சு, 2 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் அந்த பக்கமும் நம்ம அதே மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு
1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுட்டு அதுலேருந்து பட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. பட்டி என்ன இருக்குது, அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு நீங்கள் எவ்வளோ தையல் விடியலோ அந்த அளவில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம லைன் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த இடத்துல தான் வரேன், அப்போ கரெக்டாக இருக்கும். இனி வந்து டாட் வந்து இந்த நம்ம என்ன மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த மார்க்கிங்லேருந்து ஒரு 1.25 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த பக்கத்துலேயும் அதே மாதிரி 1.25 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு 2 இன்ச் சேர்த்து நம்ம இங்கே இந்த 3 இன்ச்சு மார்க் பண்ணி விட்ருக்கேன் பாருங்கள் மெயின் டாட்டு, அந்த இடத்துல நம்ம இதை கொண்டு அப்படியே இணைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மெயின் டாட்டு நம்ம மார்க் பண்ணிட்டோம். இனி வந்து செகண்ட் டாட்டு நம்ம மார்க் பண்ணி எடுக்கலாம். உட்பட்டி பக்கத்தில் வர பாருங்கள், அந்த டாட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு 2.5 இன்ச் இருக்குது. 2.5 இன்ச்சு நம்ம தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு, 2.25 இன்ச்சு. இதில் பாதி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 2.25 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த கேப் வந்து இந்த மெயின் டாட்லேருந்து இந்த கேப்பு 2 இன்ச்சு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் 2 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. இனி வந்து நம்ம இந்த ஆம்கோல் பக்கத்துலேருந்து வர டாட்டை நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மெயின் டாட்லேருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கேப் விட்டு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம லைன் போட்டு எடுக்கலாம் ஃபஸ்ட்டு. இனி வந்து நம்ம ஃப்ரண்ட் வந்து நம்ம கொஞ்சம் குளிச்சு வரைவோம் பாருங்கள், அது வந்து இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் மார்க் பண்ணிவிட்டோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் 1 இன்ச்சு ஒரு 2 இன்ச்சு கேப்புக்கு நமக்கு இப்போ துணி தேவை. இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு மேலே தூக்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஒரே அளவை நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ ஸ்லீவை எடுத்து நம்ம அதுக்கு மேலே வச்சு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம்.
பாருங்கள். இப்போ மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் நம்ம என்ன தையல் போட்டிருக்கேன் பாருங்கள், அது இந்த அளவில் கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த அளவுலே நம்ம மார்க் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம லைன் போட்டு எடுத்துக்கலாம். லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இங்கேருந்து ஒரு 3.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து தையலுக்காக நம்ம வந்து பாடியில் வந்து ஒரு 2 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம். அதே மாதிரி இதுலேயே நம்ம 2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு பாயிண்ட் வச்சுக்கோங்க. பாயிண்ட் வச்சுட்டு இதை நம்ம அப்படியே விட்டுடலாம். விட்டுட்டு இந்த இடத்துலேருந்து நம்ம ஷேப் வரைஞ்சி எடுத்துக்கலாம். வரைஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இங்கே மார்க் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள், ஸ்லீவ் ஜாயின் அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கட்டு கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துலையும் அதே மாதிரி ஒரு கட்டு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவும் கட் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ நமக்கு பெல்ட் பட்டி நம்ம கட் பண்ணோன்னா அதுக்கு நமக்கு துணி பத்தையில் கம்மியாக தான் இருக்குது. இது இனி வந்து நான் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் கட் பண்ணேன். நான் அதை ஸ்லீவ் இந்த இது பட்டி பெல்ட் பட்டி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நான் இதை காமிச்சு தரேன், எப்படி கட் பண்ணிவிட்டு நான் எப்படி ஸ்டிச் பண்ணேன்னு. இப்போ நம்ம ஒரு ப்ளவுஸை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ரொம்ப சிம்பிளாட்டு நம்ம ஒரு ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.